ஒரு தொழிலதிபர் ஒருவர் புதிதாக வேலைக்கு சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வெள்ளை பேப்பரை காட்டுவார். அதில் ஒரு கரும்புள்ளி ஒன்று வைப்பார். வச்சுட்டு இதில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்ட்டு எல்லாரையும் கேட்பாரு. அதில் எல்லாருமே ஒருத்தரும் இதில் ஒரு கரும்புள்ளி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தொழிலதிபர் சொல்லுவார், இதில் எல்லாரும் ஒரே நோக்கோட ஒரு பார்வையை பார்க்குறீங்க, வெவ்வேறு கோணத்தில் பார்க்கணும், முழுமையாக பார்த்து வித்தியாச அணுகுமுறை பார்த்தாதான் நம்ம எதில் ஒன்றிலையும் வித்தியாசமாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும், இந்த தொழில்கள்லையும் முன்னேற முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்துரைப்பார். அதாவது இதில் நீங்கள் இந்த கரும்புள்ளியை மட்டும்தான் பார்க்குறீங்க, இது பேப்பர் ஃபுல்லும் வெள்ளையாக இருக்குதுல்ல, அதை யாருமே சொல்லவே இல்லை, நிறைந்திருக்கிற வெள்ளை பகுதியை ஒருத்தரும் கூறல, சின்னதாக இருக்கிற அந்த கரும்புள்ளியை மட்டும் கூறுறீங்க அப்படின்னு சொல்லுவார். இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையே இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே நாமளுக்கு எது ஒன்று நம்மளுக்கு தேவை இல்லையோ அதை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம் மொழியே. தேவையான விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு லைஃப்பில் இருக்கும், அதை நம்ம கோட்டை விட்டுருவோம். இப்படி இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம மகிழ்ச்சியெல்லாம் விட்டுட்டு எந்த துயரமான ஒரு நிகழ்ச்சி கரும்புள்ளி தெரியுதோ அதையும் கூட பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த ஒரு பேப்பரும் கரும்புள்ளிக்கும் நிறைய கருத்து இந்த பேப்பர் அந்த கரும்புள்ளியில் இருக்குதுங்க. நாம் நிறைய விஷயங்களை வெவ்வேறு கோணங்களில் பார்த்தோம்னா வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணங்க. நன்றி, வணக்கம்.